பச்சை பட்டாணியில் செய்கிற இந்த சாதம் புலவா தேங்காய் பால் சாதமாகலாம் தெரியாதுங்க. பட் எங்கள் அம்மா குஸ்கான்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் 2 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கினாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சிருந்தா புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பட்டாணியும் போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டிட்டு அப்புறம் நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாங்க. இதனால் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாக 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறோன்னா இந்த குஸ்காவுக்கு வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் அப்புறம் நம்ம 2 டம்ளர் தண்ணி. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு மூடி வச்சு நம்ம எப்போ போல் 3 விசில் விட்டுக்கலாங்க. ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. எங்கள் அம்மாவோட மாஸ்டர் பீஸ் நானும் சூப்பராக பண்ணிட்டேன். பட்டாணி சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.